Hi guys, welcome to Sports Stars channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேப்பாக் ஸ்டேடியமில் விசில் பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. T20 வேர்ல்டு கப் February 7 ஸ்டார்ட் ஆகி லீக் மேட்ச் போய்கிட்டு இருக்குது. நம்ம சேப்பாக் ஸ்டேடியத்துலேயும் வென்யூ போட்டிருக்காங்க. நியூசிலாந்து விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் அப்போது ஸ்டேடியமுக்குள்ளே விசில் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணலை அப்படின்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக சிஎஸ்கே ஃபேன்ஸ் வேறு நிறையா பேர் விசில் கொண்டு போவாங்க. விஜய் வேறு அவரோட கட்சிக்கு விசில் சின்னத்தை அறிவித்ததுனால நியூஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு போலீஸ் விசில் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணலை அப்படின்னு நியூஸ் வந்துடுச்சு. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஐசிசி கிட்ட கேட்டப்போ எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அடுத்த நாளே ஐசிசி விசில் அதிகமாக சவுண்டு வர எக்யூப்மெண்ட் அதெல்லாம் அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹெட் காசி விஸ்வநாதன் அவர்கிட்ட கேட்டப்போ அவர் இதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டார். சேப்பாக் ஸ்டேடியத்தில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பேன் அப்படின்னு ஒரு வாட்டி பார்ப்போம். விசில், நாய்ஸ் வர எந்த எக்யூப்மெண்ட்டும் அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எலக்ட்ரானிக்ஸ், எக்ஸாம்பிள் லேப்டாப், பவர் பேங்க், லேசர் லைட் அதெல்லாம் அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட்டர் பாட்டில் எதுக்கு பேன் பண்ணாங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியலை. அம்பர்லா, லைட்டர் ஆர் மேட்ச் பாக்ஸ் அலௌடு இல்லை. லார்ஜ் ஃப்ளாக் ஸ்டிக், ட்ரக்ஸ், பிளாஸ்டிக் பேக், டின் அண்ட் கேன்ஸ் இந்த எக்யூப்மெண்ட்லாம் ஸ்டேடியம்குள்ளே அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டேடியமுக்கு பேன் எக்யூப்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ஐபிஎல் வேறு வரப்போகுது. சென்னை அப்படின்னாலே சேப்பாக்கில் விசில் போடு அப்படிங்கிறது தான் இன்னி வரைக்கும் ட்ரெண்டு. ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் இயர் சீசன்லேருந்து இப்போ வரைக்கும் சிஎஸ்கேக்கு விசில் போடு அப்படிங்கிறத இன்னும் மாறல. ஃபஸ்ட்டு சீசன் 2008 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் சிஎஸ்கேக்கு அப்படின்னா எல்லோரும் விசில் போடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மியூசிக் டைரக்டர் அனிருத் கிட்ட கேட்டப்போ எங்களுக்கு புது பிஜிஎம் போட்டுதாங்க அப்படின்னு கேட்டப்போ அனிருத் என்ன சொன்னார் அப்படின்னா, சிஎஸ்கேக்கு விசில் போடு, அந்த பிஜிஎம் இன்னி வரைக்கும் ட்ரெண்டாக இருக்குது, அதை என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு அவருமே சொல்லியிருக்காரு. தோனிக்கு வேறு இதுதான் லாஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் விசில் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு. இந்த வீடியோவை ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.